டைம் ஆகுதுன்றா. கரெக்டாக 12 கிட்ட ஆக போகுதுரா. அதனால தான் டைம் ஆகுதுன்றான். இப்போ ஷார்ப்பாக 12 மணிக்கு தான் ரிச்சுவல் பண்ணுவாங்க. மச்சான் ஏன்னா பலி கிடி கொடுக்க போகிறாங்களா? இப்போ ராகுல் பாடுறான். ராகுல் ராகுல் இல்லை. ராகுல் எங்கடா போனேன்? ராகுல் எங்கடா இருக்கா? ராகுல் கத்தினானுங்களா? டென்ட் ராகுல் எங்க இருக்கான்னு பாடுறான். ஐயோ ராகுல் ராகுல் இந்த பக்கம் பள்ளம், இந்த பக்கம் இருக்கு சான்ஸ் இல்லை. ஐயோ முன்னாடி போய் பாடுறா. ஐயோ தாய்வழி யாரா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒன்ஸ் அகெயின் ஒரு த்ரில்லிங்கான எபிசோட் பண்ணுறதுக்காக ஒரு காட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருந்தோம். சில பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துருக்கலாம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ கார்டில் இங்கே வரும். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நாங்கள் போக போகிற இடம் எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்க போகுதுன்னு உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த இடத்த போய் பக்காவாக கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு. அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எங்களால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. தீப்பந்தம் எடுத்துகிட்டு வந்த அந்த மர்ம நபர் யாருன்னு எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு. அவங்க யார், இந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் இன்றைக்கி ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கோம். அன்றைக்கி வந்து அதே டீமோட தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி மழையும் இல்லை, அதனால் நாங்கள் டென்ட்லாம் போட்டு ஸ்டே பண்ணி இந்த காட்டுக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்க போகுது. எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இங்கேருந்தே லைட்லாம் இல்லாமல் நைட் விஷனோட மூவ் பண்ணி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால தான் அவங்களால ஈஸியாக நம்மளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம சத்தமே இல்லாமல் பொறுமையாக நம்ம காரியத்தை முடிக்கணும். ஆரம்பத்திலிருந்தே திக் நொடிகளாக தான் எங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல யார் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் யாரோ இருக்காங்க, மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சே வந்திருக்கோம். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு கடவுள் விட்ட வழி தான். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி த்ரில்லிங்கான கோஸ்ட் வீடியோஸ் அண்ட் சைக்கோ வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. இந்த 2025 நீங்கள் எதிர்பார்க்கறத விட பயங்கரமான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் உங்களை என்டர்டெயின் பண்ணி மகிழ் வைக்க நான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப பேசாமல் நம்ம ஜர்னி சீக்கிரம் நம்ம கண்டினியூ பண்ணோம். இப்போ நம்ம டீம்மேட்ஸோட ஒப்பீனியனை கேட்போம். எல்லாம் பயந்து போய் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸ்னேக் கார்த்திக் மூலியமாக தான் இந்த இடம் தெரிய வந்துச்சு. கார்த்திக் என்ன ஃபீல் பண்ணுற? லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உயிருக்கு கையில் பிடிச்சிட்டு ஓடியாந்தோம். ஒரு கடத்தில் வந்து நெருப்பெல்லாம் வந்து மேலே தூக்கி போட்டு யார் என்னன்னே தெரியாமல் ஒரு இதில் வரணும். திருப்பியும் பார்த்தோன்னா அதே இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் வேறு நைட் விஷனில் வேறு மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். வெளிச்சத்தை பார்த்தே வந்து அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணாங்க. திடீர்னு எங்களை பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு இதை பயமாக தான் இருக்குது. அண்ட் கைஸ், லாஸ்ட் ஜின் வீடியோவில் ராகுல் ஏன் வரல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஸோ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் ராகுல் கம் பேக் கொடுத்துருக்கான். கம் பேக்லாம் இல்லை நண்பர்களே, இப்போயுமே உடம்பு ஓரளவுக்கு தேறிட்டு வருது. அண்ட் இப்போ நம்மளுடைய டீம்மேட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்ததுமே சந்திரமுகி மூவியில் வந்து ரஜினி சார் உள்ள போவார்ல, டோர் தந்தது உள்ள போகும்போது சவுண்ட் கேட்குமே, அந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போ எந்த ஆதிவாசிலாம் வந்து முடிய வாழ்த்துக்கிட்டு இந்த டிவிஆரில் வராங்களா ஆயில் தட்டி விட்டு, அந்த மாதிரி அவனா சரிக்கானான்னு தெரியல. வடகுரான் காட்டுக்குள்ளே இறங்க போகிறோம் கைஸ் சொன்ன நேரத்தில். ஏன்னா அன்றைக்கி வந்து பயங்கரமான மழை. ஸோ இன்றைக்கி வந்து மழை வரல. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கடா. தெரிய விடுங்க. 2 மில்லியன் அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். தட்டு எல்லாம் தட்டு மறக்காம எக்ஸ்க்ளூசிவாக கண்டென்ட் தருவோம். வீடியோ போடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். ராகுல் கூடி சீக்கிரம் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறோம். என்ன அவ்வளோவா நான் கைஸ், இங்கிருந்து எங்களோட ஜேர்னி ஆரம்பிக்கிறோம். லைட்லாம் கட் டவுன் பண்ண போகிறோம். மினிமலாக லைட் யூஸ் பண்ணி இங்கிருந்து மூவ் பண்ணி காட்டுக்குள்ளே சத்தமே போடாமல் போனோம். வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. இந்த இருட்டில் உன் முகத்தை தவிர எதுவும் தெரியல. ராகுல பாலு இங்கே ஏன் இருட்டாக இருக்கு? சோமு, ஏன்னா இது இரவுடா. இல்லை, ஏன்னா இங்கே கரண்ட் இல்லை. பார்த்துட்டு ஆனால் இரவாடிகள் வந்துட போகுது. இங்கே ஒரு பதட்டமாக தான் இருக்குது. இந்த காலத்து வச்சு ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு. கீழே பார்க்கணும், நான் கண்ணு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக தான் ஒரு இங்கிலீஷ் காட்டு வச்சு படம் பார்த்தேன். ஐயோ, அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இப்போதைக்கு நாங்கள் கவனமாக உள்ளே போகணும். ரெடியா? ரெடி.
பண்ணணும்னு. கைஸ் ஒரு வழியாக நாங்கள் அன்றைக்கி வந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் தெரில. ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கான அறிகுறியும் இல்லை. எந்த விதமான சவுண்டும் கேட்கல. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வர வரைக்கும் எதுவும் தெரியல. இப்போ அவன் உள்ளே வந்துடுவானே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனா வந்து எதனா பண்ணிட்டானா இங்கேருந்து ஓடக்கூட முடியாதா நம்ம அவ்வளோ தூரம். பார்த்துக்கலாம். இடமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குதா, திக்கு திக்கு திக்குன்னு இப்போ தான் பயமாக இருக்கு மச்சான் எனக்கு. இந்த காடு ஃபீல் வருது பாரு சவுண்டு. காடு இல்லாமல் இது வேற என்ன டேய் சொல்கிற போகிறேன். காட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்கிறேன். தண்ணி இருக்குது ஃபுல்லாக. பாத்திரடி ஓரம் அப்படியே ஊந்து கீழே போயிடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளம். பார்த்து எண்ட்லெஸ் சம்மரான் டிஷர்ட்டில் போட்டுக்கிறாரு. சம்மரே வரல, எண்ட் ஆகிடும் போல ஆனதுக்கும் என் வாழ்க்கை. ஐயோயோ. ரொம்ப நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தந்ததில் எங்களுக்கு இந்த இடம் தான் டென்ட் பிச் பண்ணுறதுக்கு ஆப்டாக இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் அவுட்டர்லேயும் இருக்குது. யாராவது வந்தால் கூட நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு இந்த இடத்துல நாங்கள் டென்ட் பிச் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண போகிறோம். இன்கேஸ் ஆளுங்க யாராச்சும் வராங்க, அதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா நம்மளோட எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் சுற்றி முற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஆளுங்க நடமாட்டம் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடமே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இங்கே இருக்கவங்க இப்போ வேறு எங்கேயாச்சும் வெளியில் கூட போயிருக்கலாம், இல்லை சைலண்ட்டாக ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். இப்படியா இருந்தாலும் வெளியே வந்து தான் ஆகணும். அதனால நாங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். விடிய வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். டென்ட் பிச் பண்ணிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு டென்ட் பிச் பண்ணிட்டோம். இதுதான் ஆப்டான இடம். எந்த பக்கம் இருந்து வந்தாலும் இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இந்த இடம் நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராகுல் அப்படியே நைட் விஷன் வச்சிருமா. கரெக்டாக இந்த டென்ட் ஃபுல்லாக கவர் ஆகணும், அந்த வழியெல்லாம் கவர் ஆகணும். பக்கானா ராகுல் கவட்டைக்குள்ளேருந்து வர நான் சும்மா அது செட் பண்ணி பார்த்துட்டு நைட் விஷன் கேமராலேருந்து பிறந்து வர மாதிரி வரையாடா. அது கனெக்ட் ஆக மாட்டுதுண்ணா. கனெக்ட் ஆகுது, டேய் பேக் சைட் சவுண்ட் கேட்குது. எங்கேயாச்சும் படாத இடத்துல பட்டு குத்திக்கு போகுது. அங்கே தான் அதுக்கேற்ற மாதிரி நான் குளிர் அதிகமானே போதும். நான் இது தீப்பந்தம் எடுத்துன்னு வரப்போதா நம்மளால. ஓ சும்மா ஏன்னா கேட்டு வந்துருக்குறா போகிறான் சும்மாரு அப்படியே அடிக்கிட போகுது. வந்து அவ்வளோ தெரிச்சு ஓடிட்டு இருந்தானா. லாஸ்ட் டைம் என்னன்னா ஐயனார் மாதிரி வரான் அவன் பாட்டுன்னு உத்தப்பூ குத்தி ஒரு போயிட்டானுங்களா. இன்னைக்கு ஏமாற்றம் ஆகிட்டு போகுது நமக்கு. நம்ம லைட் எதுவும் எடுத்துன்னு வரல, சவுண்டே போடாமல் வந்துடும். சைலண்டாக மூவ் பண்ணி வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் சவுண்டு மட்டும் போடு, எங்கேருந்து வராங்கன்னு. ஓட கூட முடியாது, நீச்சல் கூட தெரியாது. நான் வீணனா நீங்க ஆம்புலன்ஸ் வரைச்சா தூக்கிட்டு போனேன். ஆம்புலன்ஸ் கூட வராது. எப்படி சூது இல்லாமல் சைலண்டாக வந்தோமா அப்படி சைலண்டாக போயிடலாம். யாரும் இருக்கிற இடம் தெரியாம போயிடணும் அப்படின்ற மாதிரி. இருக்கிற இடம் தெரியாம பண்ணிட்டு போயிடலாம்ப்பா. பா விட்டுருங்க. டார்ச்சும் கூட கம்மியாக யூஸ் பண்ணுங்காடி. அவனுங்களை கண்டுபிடிச்சி தூரத்துலேருந்தே பார்த்துட்டு போயிடலாம். ராகுல தூரத்துல பார்த்து போயிட்டு நீ லாஸ்ட் டைம் பாத்தியா? இப்போ இரு சரி. ராகுல் வந்து வீடியோ கால் பேச போறான். நான் டென்ட்டுக்குள்ளயா காட்டுக்குள்ள நீ பேசுற. நீ உண்மையே சொல்றேன்னா கண்டுபிடிச்சிட்டேன். எட்டி பார்த்து போன மாதிரி இருந்துச்சு. யாரு இவன் வேறு யார் இல்லை சைலண்டாக ரொம்ப புறா பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். கைஸ் ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் நான் தான் கண்டினியூ பண்ணுறோம். அது வரைக்கும் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நாங்களும் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். டேட்டிங் போய் டென்ட் போட்டு பண்ண கூட நல்லா இருந்திருக்கும். உங்க கூட கூட்டின்னு வந்து டென்ட் போட்டு உட்கார வச்சுட்டு போயிருங்க. எங்க ஜெகன் ஆளை காணோம். சூச்சு போயிருக்கான்.
ஏன்டா அங்கேயே போவாதடா பக்கத்துலயே தூரம் தள்ளி போடா. மாட்டினா எனக்கு இன்னும் புயலுக்கு பின் அமைதி, புயலுக்கு முன் அமைதி இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குமோன்னு பயமா இருக்குது. எதுவும் நடக்காது. உள்ள போய் செட்டில் ஆயிட்டல. நான் செட்டில் ஆயிட்டேன். நீங்களும் இப்போ எங்கே போக போறீங்கன்னு தெரியல. எனக்கு அது பயமா இருக்குது. எனக்கு வந்து என்ன உடம்பு சரி, அதனால நான் வெளியே வரல. நீங்க நினைக்கிறீங்க இல்லை கோல்டு. யாருமே இருக்குது நான் அறிகுறியே இல்லை. வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம். நீங்கள் முன்னாடி தூங்கி ஏஞ்சி போகலாம் காலையில். பேக்கை நான் சப்போர்ட் பண்ணுறேன். யாராச்சும் வந்தால் நான் போட்டு தள்ளிடுறேன், பிரச்சனையே இல்லை. சரி கைஸ், நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம். கைஸ், நாங்கள் டென்ட் போட்டு 1 hour மேலே ஆயிடுச்சு. திடீர்னு அந்த பக்கத்தில் இருந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் வந்துச்சு, யாரோ கத்துற மாதிரி. ஆமாண்டா, இப்போ என்ன நடந்ததுல அது இல்லாமல் பயங்கரமாக குளிருது, சுத்தமாக பேசக்கூட முடியல. என்னடா உள்ள தூங்கிட்டாங்க. கேட்குதா உங்களுக்கு? கேமரா ஆன் பண்ணு கத்து. மச்சான் அந்த போய் எங்க போடுறா எப்படி கத்து? ஐயோ கன்ஃபார்ம் இங்கே தாண்டா வரானுங்க. இங்கே தான் வரானுங்க. காலில் லைட்டாக பண்ணி இங்கே வரலாடா, அந்த பக்கம் போகிறானுங்க. இங்கே தாண்டா வரானுங்க. எல்லாம் கிட்ட போடுறான். கத்தி பேசாதரா மச்சான். தலையில எதுவும் கட்டுறானுங்க. பேசாத உனக்கு தெரியலடா. இப்படி வந்துடுறாங்க. நீ கதை வைத்துக்கார் யாருக்கும் சிக்னல் கொடுக்க வேண்டாம். யாருக்கும் சிக்னல் கொடுக்கணும். அதான் அப்படியே போகிறா. ஏதோ பண்ணிருக்கான்டா. ஏதோ உட்காந்து ஏதோ பண்ணிருக்கான். மச்சா சத்தம் போட வேணாம். குடுக்குடுப்புக்காரங்க இருக்க. ஆமாண்டா, மந்திரம் பண்ணுறான். ஏதோ பண்ணிட்டு போனா அந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணி போகலாமா? 2 பேர் மேலே ராகுல் வேறு உள்ளே இருக்கான். தூங்கிட்டான்டா மச்சா. போயிட்டானுங்க. அந்த பக்கம் தான் போகிறான். ராகுல் இருக்கட்டும், சேஃபாக இருக்கட்டும். இந்த பக்கம் வரலடா அவனுங்க. அதான் அந்த பக்கம் தான் ஏதோ பண்ணுறானுங்க. அப்புறம் அன்றைக்கும் இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அங்கேருந்து பார்த்தோம் அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. என்ன பேசுகிறானுங்க புரியலையே பாஷை. மந்தமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாசி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இல்லை கத்தி, அவனுங்க செக் பண்ணுறானுங்க இங்கே யாருனா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண பார்த்துருக்கானுங்க அவனுங்க. நல்ல வேலை இன்னும் ஒரு 10 ஸ்டெப்பு வந்துருந்தாங்க. பக்கத்தில் வெளிச்சம் போகுது. 10 ஸ்டெப்பு வந்து முடிஞ்சிருக்கோம். ஓகேவா? சவுண்டு போட்டு பார்த்துட்டானுங்க. அந்த மாதிரி வந்துடுவாங்க. பொறுமையாக போகலாம், சத்தமே போடுவாங்க. கார்த்தி டே லூஸு, இப்போ அவனுக்கிட்ட மாட்டினா நம்மளை முடிச்சிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வெளியே போயிடலாம். அன்றைக்கும் இதே மாதிரி தான் வந்தானுங்க. ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த பக்கம் போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய வரும். தூரம் அந்த கூட பார்த்துட்டு வந்துடலாம். சரத்தை டைம் பார்த்து மிஸ்டேக்காக இருக்கும். கடைசி வரைக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும் நமக்கு. டைம் பார்த்தியா 11:45 கரெக்டாக. ஸோ 12 மணிக்கு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தோணுது என் மனசில். ஆமாம், எனக்கும் அதான் தோணுது. பொறுமையாக லைட் மேட்சிக் ஏதாவது பண்ணுவானுங்களோ? அவங்களுக்கு பார்க்கறது அப்படி தான் சத்தியமாக பண்ணுவாங்க. கெட்ட பார்த்தியா? அன்றைக்கி நம்ம தூரத்துலேருந்து பார்த்ததுனால எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கூட வந்தவன் அன்றைக்கி நம்ம பார்த்தவன் மேபி இவனோட அசிஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம்ல. மூஞ்சிலெல்லாம் ஏதோ பூசிக்கின்னு தலையில் ஏதோ கட்டிக்கின்னு ஒரு மாதிரி இருக்கான்டா அவன் பார்க்கறதுக்கு. ஏன் அன்றைக்கி வந்து அவன் நம்மளை பார்த்துட்டு திட்டின்னு தான் வந்தானுங்க. நம்ம நின்று எங்கே பார்த்துட்டு இப்போ கிளியராக பார்க்கணும் தான் நம்மளுக்கு தெரியுது அவங்க எப்படி இருக்கான்னான்ட்டு.
அன்னைக்கு வந்து நம்ம இரட்டத்திலே குறி வந்து நம்ம தெரிச்சது நான் ஒன்றும் கரெக்டு அன்னைக்கு என்ன பார்த்தோம் நம்ம ஏன் மழை வர அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இவனோட சிஷியனா கூட இருக்கலாம்ல. இவன் வித்தியாசமா இருந்தான். அன்னைக்கு வந்து அவன் வேற மாதிரி இருந்தான்டா. இப்போ நோட் பண்ணி அவன் வேற யாருக்கிட்ட பேசுறான்டா அவன் அன்னைக்கு வந்து வேற ஒருத்தன் கரெக்டு. டேய் அந்த பக்கம் போய் பார்த்தா மட்டும் தான் நமக்கு சரிடா, ஓகே. பேசிட்டே தான் இருக்கணும். ராகுல் கூப்பிட்டு குரல் விடு. ராகுல நல்லா தூங்கிட்டான்டா. சரி விடு ராகுல் இருக்கட்டும். ஓகே சரி ஓகே வச்சிருக்கோம்ல சேஃப் தான் நினைக்கிறேன். டேஸ் இந்த பக்கம் இருந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் வழியே இல்லை. வரணும்னா எங்களை தாண்டி தான் வரணும். அதனால தான் நாங்கள் ராகுலை விட்டுட்டு போகிறோம். சேஃபாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இருப்பான். போகலாமா நம்ம? கம்மியாக லைட் யூஸ் பண்ண நான் சொல்லும் போது மட்டும்தான் லைட் யூஸ் பண்ணாங்க. சரி மச்சான். என்னை ஃபாலோ பண்ணி அப்படியே வாங்க. போகலாமா? டார்ச் எடுத்துக்கோ. கருத்து கொண்டு கத்திடாதீங்க, சத்தம் போடாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம சைலண்டாக போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி. ஜெகன் சரிடா இருட்டாகுதுடா. ரைஸ் மொபைல் ஃப்ளாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் தேவையான இடத்துல. சவுண்ட் கேட்குது இங்கே தான். கேட்குதுடா, பக்கத்துலேயே கேட்குதுடா. ஐயோ பக்கத்துலேயே இருக்கானுங்கடா. ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப க்ளோஸ். இது கொஞ்சம் தூரம் போட்டோம். ரொம்ப பக்கத்தில் இருக்கும்டா. ஆமாண்டா கொஞ்சம் தூரம் போட்டோம். லைட்டு மட்டும் ஆன் பண்ணுறாதீங்க, சத்தம். போயிட்டாங்க தெரியுதா உனக்கு? 3 டாட் தெரிஞ்சு பாரு. ஆமாம் 3 தீப்பந்தம் இருக்கு. அப்போனா 3 பேர் கணக்கு அர்த்தம். அப்போனா நிறைய பேர் இருக்க மாதிரி தோன்றுறேன். இல்லை 3 பேர் மட்டும் இல்லை நிறைய தெரியலடா. வேற நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தது 3 பேர் அவள் தான். நமக்கு தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. சரிவா டேய் வீட்லேயே போயின்னுக்கிறேன்டா நான். அவங்க தெரியுதா தூரத்தில்? ஆமாம் தெரியுதுடா. ஆமாடா 2 டேய் ஆஃப் பண்ணு. உட்காரா கேமரா கூட கத்து வெளிச்சமா தட்டுறான். மச்சான் பக்கத்துல டைம் ஆகுதுன்றா. கரெக்டாக 12 கிட்ட ஆக போதுடா. அதனால தான் டைம் ஆகுதுன்றானு போல. ஷார்ப்பாக 12 மணிக்கு தான் அந்த ரிச்சுவல் பண்ணுவானு போல. மச்சான் ஏன்னா பலிகிடி கொடுக்க போகிறாங்களா? அவனுக்கு போட்டோ கொஞ்சம் தள்ளி போட்டோம். அவனுக்கு டவுட் வந்துருச்சுரா அவனுங்களுக்கு. ஐயோ வந்துருச்சு. யாரோ அங்கே இருக்காங்க. திரும்பி வந்து வா போகலாம் வா. சத்தம் போ. என்னாத்துக்கு யாருன்னா எப்படி போவாங்களா? நாங்கள் ஏன் அப்படி போயின்னுக்கிறோம்? இந்த வாழ்க்கையே பிடிக்கல. ஐயோ கையில் எதுவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. பெருசாக இருக்கக்கூடாது. ஐயோ எதோ தூக்கிட்டு போகிறானுங்க. கத்தி தெரியுது அவனுக்கு. காட்டி என்னடா இது? குட்டி சத்தம் மாதிரிடா. டேய் யாரா காட்டு பாடுச்சுங்க இவனுங்க? எல்லாத்தையும் இப்படி போயின்னுக்கிறானுங்க. ஆளும் ட்ரெஸ்ஸும் பாரு. ஏய் ஆமாம் மச்சான், குட்டி சத்தம் மச்சான். டேய் எதுவும் மச்சான் ஏதோ உருவ மாதிரி இருக்கடா அது.
தப்பா பண்ணுறானுங்க. வா 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 வா. பின்னாடி வர்றாங்க. முள்ளா இருக்குடா பார்த்து. மச்சான் பயமாக இருக்குதாடி. நோ பண்ணுறானுங்கடா. நம்ம இருக்கும் தெரிஞ்சிடுச்சுடா அவங்களுக்கு. இல்லை டவுட் இருக்கு. இருக்கும் டவுட் இருக்கு. கன்ஃபார்ம்லாம் தெரிஞ்சிருக்காரு. முன்னாடி போயிட்டு பின்னாடி அதான் இல்லைடா வேற எங்கேயோ போகிறானுங்கடா. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஏதோ ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஏதோ மிகப்பெரிய சடங்கை பண்ணுவானுன்னு தோணுது. ஏன்னா அவனை பார்க்கறதுக்கு பிலிஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கான். பிளாக் மெஜிஷியன்ஸ் மாதிரி தான் கிளியராக தெரிஞ்சது. குரூப் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க அவனுங்க. கரெக்டாக 12 மணி வேறடா இப்போ. அதுதான் மச்சான். பார்த்தோம் ஏதோ ஏதோ கட்டிருக்கான் மாத்தியா. அதான் ஏதோ ஏதோ அதை வச்சு தான் பிளாக் மேஜிக் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போனால் அவனுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ஆக்ரோஷமாக இதெல்லாம் பண்ண அவனுக்கு பார்த்தாங்கன்னா நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எதாவது அதுதான் பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பல்லண்டா ரொம்ப சாயம். ஐயோ பார்த்துடும். காட்டு வாசமுடி. இதை தூக்கிட்டு போகிறாங்கடா. மேலே ஏறானுங்க. அப்படியே வாடா. மேலே ஏதோ பண்ணுறாங்கடா. போகணுமா? இவன் போயிருக்கிறாங்களா? கடவுளே, கணபதி, ஐயப்பா சாமியே. பார்த்தோட காற்று கை கொடுறோம். காட்சி வாடா. அந்த பக்கமாக கீழே இறங்குறானுங்க. இவ்வளோ கஷ்டமா? பார்த்து வா.
டிரைவர் அம்மா டிரைவரு, ஓம் சக்தி டிரைவரு, டிரைவர் அம்மா டிரைவரு. கீழே ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்குடா. அந்த பழத்துல தான் ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க. ஆமாண்டா, யாருக்குமே வரமாட்டாங்க மச்சான் இந்த இடத்துல. இந்த நாதாரிங்க தான்டா வரணும். போயிடலான்றது மேலே என்னால் ஓட முடியலடா. இறங்கலாம் ஒன்றா ஃபுல்லாக ரோடு எல்லாமே ரோடு நம்ம ஓட தேவை, தூரம் தானே பார்க்க போகிறோம். அவங்க பழத்தில் இருக்கானுங்க, மேலே ஏறி அவங்க வரதுக்குள்ளே நம்ம தப்பிச்சிடலாம். வரையும் பார்க்கல, இது மேலே பார்த்துட்டானுங்க என்ன பண்ணணும். பார்க்கல ஏறி இங்கே தான் இருக்கானுங்க. சத்தமாக பேசாத. போகிறானு உள்ளே இறங்கி போகிறானுங்க. என்னாச்சு? பார்த்து உஷாரு. சுற்றி கண்ணு வச்சுக்கோங்க. அழுகுறானுங்கடா. ஐயோ பாப்பா. தலைமுடி காலடி மண்ணா சொல்லி சத்தியமாக பிளாக் மேஜிக் தான். அந்த முடி, மண், புடவை, அப்போ யாரோட ட்ரெஸ்ஸோ அது பொம்மைக்கு சுற்றி ஏதோ பண்ணுறாங்கடா. கத்தி போ. எங்கே போகிறது? ஐயோ ஆயிரத்தில் ஒரு ஒன்றில் வர மாதிரி பண்ணுகிறானுங்க போனுங்க. ஆபத்தான பள்ளத்தாக்கில் ஏதோ பண்ணுறானுங்க. பொம்மையை வச்சுட்டானுங்க. கை காலு தலை எல்லாமே வச்சிருக்கிறேன். ரெண்டு பேர் ஒருத்தன் காணம் போடுறா. ஆமாண்டா ஒருத்தன் காணம். ஆமாண்டா மச்சான். தாய்வழி யாரா நீங்க யாரா உனக்கு பார்த்து இந்த பக்கம்டா. ஐயோ வெறி பூச்ச காட்டாங்க. யாரும் வெறி பூச்சானுங்க. இது இந்த பொம்மையை போட்டு குத்துறானுங்க மச்சான். மாதிரி ஆனானுங்க. மாதிரி பார்த்துட்டு லாஸ்டா வரமாட்டாங்க. வா போகலாம். ராகுல் எப்படி கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆமாம், அட்டாக் பண்ண வந்தானுடா. லாஸ்ட் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதான் அவனுங்க பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமாண்டா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்துடுறேன். ஓகே வா ராகுல் எழுப்பி அப்படியே கிளம்பிட்டே உடம்புல சிரிக்குது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம்
ஏதோ எரிஞ்சிட்டு இருக்குது அங்கே தான் இருக்கானுங்க டென்ட் ஆமாண்டா டென்ட் எரிஞ்சிட்டு ஆமாண்டா உள்ள நடத்தேன் ராகுல ஐயோ டென்ட்டை கொளுத்திட்டு இருக்கானுங்கடா இப்போ ராகுல் பாடுறா ராகுல ராகுல் இல்லை ராகுல் எங்கடா போன ராகுல் எங்கடா இருக்கா ராகுல் கத்தினானுங்களா டென்ட் தெரியுமா ராகுல் எங்க இருக்கான்னு பாடுறா ஐயோ ராகுல ராகுல இந்த பக்கம் பள்ளம் இந்த பக்கம் இருக்கு சான்ஸ் இல்லை ஐயோ முன்னாடி போய் பாடுறா எங்கே போனாங்கன்னே தெரியல. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அதுவும் நீ இப்படி சுற்றி இப்படி இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுனா கூட தெரியாது. அந்தளவுக்கு இங்கே ஒரு மாதிரி தனியாக இருக்கேன். நான் ஃபோனில் சிக்னலும் இல்லை. யாருக்காச்சும் ஃபோன் பண்ணான்னு பார்த்தா எதுவுமே இங்கே டவர் வர மாட்டேங்குது. கூப்பிட்டாலும் எதுவுமே கேட்கல. எங்கேயோ தூரமாக போயிட்டாங்க. எனக்கு சடன்லி யாரோ என் பக்கத்தில் ஓடி வந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, ஜர்க்குத்த மாதிரி இருந்துச்சு டென்ட்டுக்கு. நான் அதனால ஒரு பயந்துட்டு ஒரு மாதிரி இருந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இதாக தான் இருந்தாகணும். ஏன்னா எனக்கு இது நான் பார்த்துட்டேன், எனக்கு பயமாக தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு இப்போது அர்ஜென்ட்டாக தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே வாடி போயிருக்கிற சில செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வரேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே கீழே டார்ச் அடிச்சுட்டே போயிட்டு அதை முடிச்சுட்டு நான் இங்கே பத்திரமா நான் இங்கே இருந்தால் தான் அவங்களுக்கு ரிட்டன் வரும்போது கரெக்டாக இருக்கும். நானுமே மிஸ் ஆகிட்டேன், அதுக்கு ரொம்ப தப்பாகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே வர முடியுமோ சுற்றி அதை நாலா பக்கமும் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேவா? ஐயோ ராகுல் எங்க இருக்க ராகுல ராகுலடே அநியாயமா பண்ணிட்டியடா இது. வேணான்னு சொன்னேன், கேட்டியாடா? டே வீடியோ கால் பண்ணுவோன்னு தனியாக இருந்தேன். ஐயோ எங்கடா போன? காய் வச்சு போயிருக்கேன். ஆயா நீ டென்ட்டால இருந்து இருப்பீங்க. ஏன்னா டென்ட்டால உங்களுக்கு கிடச்சிச்சு. ஏண்டா எங்களை பார்த்தா நான் உனக்கு குளிர் கயிறு மாதிரி இருக்கு. அது பாரு மேலே அவங்க நம்ம பார்த்து கொளுத்திட்டு போயிருக்கானுங்கடா. நீ இருக்க நினச்சி கொளுத்திருக்கானுங்கடா. ஏ ஒன்றும் ஆகல உனக்கு, செத்து போயிருமோ ராகுல கொண்டாத்துல. நானும் உனக்கு இருக்க பெரிய வித்தியாசம் இல்லைண்ணா. என்னத்தம்மா பண்ணியிருந்தானுங்க? டென்ட்டே கொளுத்திட்டானுங்கடா. வேணாண்ணா. அடுத்தது நம்மள தாண்டா கொளுத்துவானுங்க மச்சான். இது மாதிரி இருக்கிறது ரொம்ப ஆபத்து சார். அவனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டானுங்க. இப்போ டென்ட்டு கொளுத்திட்டு போயிருக்கானுங்க. நீ சத்தியமா நீ உள்ளே இருந்திருப்ப. நல்ல வேலை, கடவுள் உனக்கு ஆய் வந்து காப்பாத்திட்டாரு. கிளம்பு கேமரா பேக் எல்லாம் பேக் கார்த்தி தான் மாட்டிட்டு இருக்காண்டா. கேமரா மட்டும் நைட் விஷன் கேமரா மட்டும் எடு. கைஸ் நாங்கள் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு நொடியுமே ரொம்ப ஆபத்தாக இருக்கும். ஐயோ டே போயிடலாம்டா, டே போடா, டே போயிடலாம்டா. இப்படி பணம் எழுதி வச்சானுங்க அவனுக்கு தாய்வில்லைங்க. நான் இருந்தேன்னா நான் கறியோட கறியை போய் சேர்ந்துட்டு இருப்பேன் போடலாம். நாளைக்கு எனக்கு வந்து எனக்கு அந்த பேர் நீ தான் வாண்டடா இருந்த. சரி விடு பேரு, நாங்கள் அங்கே போயிருந்தா எங்களையும் வச்சிருப்பாண்டி. அங்கே 3 பேர் இருந்தானுங்க அங்கே. ஆமாம். நானா சொல்கிறீங்க? ஆமாம் ராகுல். என்னென்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ராகுல் ஒரு பெரிய பொம்மையை வச்சு ஏதோ ஒரு மந்திரம்லாம் பண்ணானுங்கடா. டான்ஸ்லாம் ஆடினானுங்க. வண்டி கொள்ளு அப்படின்றானுங்க. தலைமுடி காலடி மண்ணா. யாரோட ட்ரெஸ்ஸோட பாவண்டா. போயிடலாம்டா டி. நிக்காத போ முன்னாடி போங்க வரேன். ராகுல ஆய் தான் உன்னை காப்பாச்சு. ஆய் கும்பிடு போடு. கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிக்கிறான் ஆய். இது மேலே ஆய் வந்தால் டக்குன்னு போயிடுங்க கைஸ். யாரும் லேட் பண்ணாதீங்க. ஆய் தான் முக்கியம் நம்மளுக்கு.